ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய சைட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வருது. ஸோ இந்த டிஸ்பிளே என்ன முதல்ல இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது டோக்கன் ஃபார்மிங் பேஜா அல்லது சீடு ஃபண்டிங் பேஜா? நிறைய பேர் இந்த கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சைட் ஓப்பன் ஆனோடனே இங்க எங்க நான் ஃபார்மிங் பண்ணதை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. கண்டிப்பா மேல 3 கோடு இருக்கு பாத்தீங்களா? அந்த கோட்டுக்கு கீழே டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா இது சீடு பார்ட்னர், சீடு ஃபண்டிங் உடைய பேஜ். இது டோக்கன் ஃபார்மிங் பேஜ் இல்லை அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மேல டோக்கன் ஃபார்மிங் ஒரு பேஜ் இருந்துச்சுன்னா இது சீடு ஃபண்டிங் பேஜ். டோக்கன் ஃபார்மிங்கிற பேஜ் இல்லை அப்படின்னா அது டோக்கன் ஃபார்மிங் பேஜ். புரியுதுங்களா? ஏன்னா டோக்கன் ஃபார்மிங் போகணும் அப்படின்னா அதை தொடரும். ஆனா டோக்கன் ஃபார்மிங்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு டோக்கன் ஃபார்மிங் நாங்க டிஸ்பிளே காமிக்கணும்? இது ஒரு நாலேஜ் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி இன்னும் வரலன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா நீங்க சீடு ஃபண்டிங்குள்ளதான் இருக்கிறீங்க, டோக்கன் ஃபார்மிங்க்கு இன்னும் போகல. அப்ப சைட் ஓபன் பண்ணோன்னு என்ன வரும்? சீடு ஃபண்டிங் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்? டோக்கன் ஃபார்மிங் போகணும் அப்படின்னா மேல இருக்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, இப்ப சீடு ஃபண்டிங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கனெக்டட் வேலட் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலட் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? பிவிசி மெட்டா டிஸ்பிளே ஆகும். ஸ்டேக்கிங் வேலட் அப்படின்னா நாம எவ்வளவு பிவிசி மெட்டாவை இந்த இடத்துல ஸ்டேக்கிங் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸ்டேக்கிங் வேலட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ரீஸ்டேக் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமம் $100 மேல இருந்தது அப்படின்னா பிவிசி மெட்டா வேல்யூ, பிவிசி மெட்டா 100 கிடையாது, $100 மேல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த இடத்துல நீங்க ஸ்டேக் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ் அண்ட் ரிவார்டு ஸ்டேட்டஸ். இப்ப நீங்க இதுல கன்ஃபியூஸ் கூட ஆக வேண்டாம். அந்த 3 லைன் தொட்டீங்கன்னா அது வந்துடும். வேலட் ஸ்டேட்டஸ், இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேலட்னுடைய ஸ்டேட்டஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன தெரியுங்களா? ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ். இது எல்லாமே சீடு ஃபண்டிங்குள்ள தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து டோக்கன் ஸ்டேக்கிங் எவ்வளவு நம்ம பண்ணியிருக்கோம், வேலட்ல ஸ்டேக்கிங் எவ்வளவு ஆயிருக்கு. வேலட்ல ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? ஏற்கனவே நம்ம டால்வின் டிபி எல்லாம் அந்த யூசர் வேலட்ல கொடுத்துருப்போம். அதுல இருந்து வரக்கூடிய ரிவார்டை நம்ம காயினா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஃபர்ஸ்ட்ல. இப்பதான் ஃபார்மிங் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. ஆனா முதல்ல காயின் கன்வெர்ட் பண்ணிருப்போம். அந்த காயினுடைய கவுண்டிங் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஆப்ஷன் ரிவார்டு ஸ்டேட்டஸ். இப்ப இதுக்குள்ள நடந்தது எல்லாமே நமக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ரிவார்டு ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க ரெடீம் ஆப்ஷன் 6 பிவிசி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேக்கிங் வேலட் ஸ்டேக்கிங், ஏன்னா வேலட் ஸ்டேக்கிங்ல தானே நம்ம அதிகமா கொடுத்துருக்குறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல இருந்து வரக்கூடியதை, அதாவது சீடு ஃபண்டிங்குள்ள நான் சொல்றதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. சீடு ஃபண்டிங்குள்ள ரிவார்டு ஸ்டேட்டஸ்குள்ள இருந்து நாம டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வேலட் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் அண்ட் ரீஸ்டேக்கிங், இந்த 3 ஆப்ஷன் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை உள்ள அப்டேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வி ரெடீம்டு ஜோன், விரைவில் அந்த ஆப்ஷனை நமக்கு கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சீடு ஃபண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப டோக்கன் ஃபார்மிங்க்கு நம்ம போலாம். மேல இருக்க டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தொட்டீங்கன்னாவே டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற பேஜுக்கு அங்க கன்வெர்ட் ஆயிடும். ஸோ மீண்டும் நோட்டிபிகேஷன் வேலிபேட் ஆஃபரோட இது வந்திருக்கு. அதை நம்ம க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, லாகிங் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்டை சரியாக நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணலைன்னா நமக்கு ஓபன் ஆகாது. ஸோ இப்போ சிஸ்டம் வந்து புது நோட்டிபிகேஷன் நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க,
technical update for early bird offer. Important. Security features will continue on the website. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த அப்டேட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனி இன்கன்வீனியன்ஸ் கேஷ் டூரிங் த டிரான்சாக்ஷன் வில். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னா பிஎன்பி போயிடுச்சு எனக்கு வந்து இது வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த இஷ்யூ வரும். நீங்க எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, அதை நான் சரி பண்றேன் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நியூவா நேத்து வந்திருக்க 31ஆம் தேதி வந்திருக்க நோட்டீஸ் போர்ட். சரி, ரைட். இப்ப வந்தாச்சு. இப்ப ரெடி ப்ரொசீடு நவ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மிங் பேஜஸ்க்கு உள்ள வந்துடும். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்டட் டோக்கன், அதாவது நம்மளுடைய கனெக்டட் வேலெட்ல எவ்வளவு டோக்கன் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அப்ப கீழே என்ன கொடுத்துருக்காங்க? பை பிவிசி நியூ டோக்கன் ஃபார்மிங். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பை பிவிசிங்கிறது நீங்க யூஎஸ்டிடி வந்து உங்களுடைய வேலெட்ல வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க பிவிசி மெட்டாவை பை பண்ணிக்க முடியும் நம்ம சிஸ்டத்துக்குள்ளேயே. அப்படி பை பண்ண அந்த பிவிசி மெட்டாவை உங்களுடைய கனெக்டட் வேலெட்ல சிஸ்டம் கொண்டு போய் வச்சிரும். அப்படி நிறைய பிவிசி மெட்டா அங்க இருக்குது அப்படின்னா நீங்க நியூ டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கே நீங்க ஃபார்மிங் பண்ணலாம். நீங்க யாருக்கு வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம். அதாவது உங்களுடைய வேலெட்ல இருந்து இன்னொரு நபருக்கு நீங்க ஃபார்மிங் பண்றதுதான் இந்த நியூ டோக்கன் ஃபார்மிங். இப்படி தொட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். செல்ஃப்னா நம்மளுடைய ஐடி இங்க டிஸ்பிளே ஆகும். அல்லது அதர் அப்படின்னா யாருடைய ஐடிக்கு நீங்க ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படியோ அந்த ஐடியை வாங்கி இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு எவ்வளவு மினிமம் குவான்டிட்டி $50 இருந்து எவ்வளவு நாள் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தொகை அங்க ஆட் ஆயிடும். சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு டோக்கன் ஃபார்மிங் சூட் ஆயிடும். அல்லது நீங்க உங்களுக்கு பண்றதா இருந்தாலும் ஆயிடும். ரைட். அடுத்து யூசர் வேலட். இந்த யூசர் வேலட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்ப யூசர் வேலட், இந்த யூசர் வேலட்டுங்கிறது நமக்கு ரிவார்டுல இருந்து வரக்கூடிய பர்சன்டேஜ், அதாவது 15% அண்ட் 85% சிஸ்டம் பிரிக்கும். அதுல 15% சிஸ்டம் சேவ் பண்ணி வைக்கும்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த 15% எங்க வந்து உட்காரும் அப்படின்னா யூசர் வேலட். ஏற்கனவே நம்ம பால்வின்ல இருந்திருந்தால் பால்வின்ல இருக்கக்கூடிய டிபியும் இந்த யூசர் வேலட்ல தான் இருக்கும். இங்கதான் ரெடி ஆகி அங்க உட்கார்ந்து இருக்கும். ஸோ அதுல $100 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நாமே செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். யூசர் வேலட்ல இருக்கிறது ஒன்லி செல்ஃப் ஃபார்மிங்க்கு மட்டும்தான் பயன்படும், அதர் ஃபார்மிங்க்கு பயன்படாது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. கனெக்டட் வேலட்ல இருக்கக்கூடிய காயின்களை நீங்க அதர் ஃபார்மிங்க்கு பயன்படுத்தலாம், செல்ஃப் ஃபார்மிங் பயன்படுத்தலாம். யூசர் வேலட்ல இருக்கக்கூடிய டோக்கன் அதாவது டாலர்ஸ் அத்தனையும் உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு $100 வீதம் நீங்க பயன்படுத்த முடியும். தெளிவாய்க்கீங்க. யூசர் வேலட்ல வந்து சேரக்கூடிய 15%ம் பால்வினுடைய டிபியும் ரெண்டும் இணைந்துதான் இங்க செயல்படும். இதுல $100 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்து இப்போ வேலட் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபார்மிங் ஸ்டேட்டஸ். இந்த ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஐடிக்குள்ள எவ்வளவு ஃபார்மிங் பண்றோம், அப்ப நமக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்க டிஸ்பிளே ஆகும். அதாவது இங்க டிஸ்பிளே ஆகும்போது இங்க நிறைய நம்ம ஃபார்மிங் பண்ணியிருப்போம். பட் எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது, என்ன வருது, ஒவ்வொரு ஃபார்மிங்க்கும் இப்ப நீங்க தொடர்ந்து நிறைய ஃபார்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே டெய்லி அந்த ரிவார்டு வந்துட்டு தான் இருக்கும். அதுல ஒருத்தர் நேற்று கேட்டீங்க, இந்த நான் 2ஆவதா பண்ணிருக்கிறதுக்கும் எனக்கு ரிவார்டு வருமா அப்படின்னு. அது கூட அவரு தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவர் பயிற்சி எடுக்கல. ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு வந்துட்டு அப்புறம் தான் இதுக்கு 2ஆவது பண்ணதுக்கு வரும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா அது கிடையாது. அடுத்தடுத்து செகண்ட்ல எத்தனை பண்ணினாலும் சரி அது எல்லாத்துக்குமே டெய்லி ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். ரெஃபரல் ரிவார்டுங்கிறது மட்டும்தான் எது ஃபர்ஸ்ட் ஐடியோ அங்க போய் ஜாயிண்ட் ஆகி அந்த ஐடியை வேகமாக தள்ளும்.
நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெஃபரல் எதுக்காக அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஒரு ஐடியை வேகப்படுத்தி கொடுக்கிற சக்தி தான் ரெஃபரல். அப்ப நம்மளுடைய ரெஃபரல்ல இருந்து இப்ப நம்ம வந்து ஒரு 3 ஃபார்மிங் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு 100 3 பண்ணிருக்கோம். அப்ப ரெஃபரல்ல இருந்து ஒரு $10 நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த $10 எங்க போய் உட்காரும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பண்ண 100க்கு ஏற்கனவே 0.25% டாலர் வந்துட்டு இருக்கும். அதோட போய் $10.25 கன்வெர்ட் ஆகி டெய்லி ரிலீஸ் பண்ணும். அதாவது அந்த அக்கௌண்டை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி வெளியே தள்ளக்கூடியதுதான் ரெஃபரல். அப்ப அது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா, அடுத்து 2வது இருக்க 100க்கு போய் ஜாயிண்ட் ஆயிரும். அடுத்து 3வது இருக்க 100க்கு ஜாயிண்ட் ஆகும். ரெஃபரல் மட்டும்தான் அடுத்தடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஜாயிண்ட் ஆகுமே தவிர, ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபார்மிங்க்கும் என்னைக்கு பண்ணீங்களோ அடுத்த நாள்ல இருந்து எல்லாத்துக்குமே ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இது ஃபார்மிங் டேட்டா. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் இதை நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. என்னதான் சப்போர்ட் லீடர் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் நாம நிறைய விஷயத்த கத்துக்கணும். அடுத்து ரெஃபரல் டேட்டஸ் அப்படிங்கிறத நான் ஓபன் பண்றேன். இந்த ரெஃபரல் டேட்டஸ்னா என்ன தெரியுங்களா? நாம ஒரு நபரையோ இல்ல 10 நபரோ இல்ல நமக்கு கீழே ஒரு பெரிய டீமோ வந்திருக்கலாம். சோ இவங்க எல்லாரும் ஆக்டிவ்ல இருக்காங்களா இன்ஆக்டிவ்ல இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐடிக்கு 14 லெவலுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆல் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 14 லெவல்ல எவ்வளவு பிசினஸ் நடக்குதுங்கிறத செக் பண்ணலாம். எங்க கிளிக் பண்ணணும்? ஆல் எலிஜிபிள் லெவல். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஐடியில வந்து லெவல் 1 நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க 14 நபர்கள் இருக்கிறாங்க, 14 பார்ட்னர்கள் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? 190 நாள் தான் ரெஃபரல் ரிவார்டு அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அப்ப இத்தனை நபர்கள் அந்த 190 நாள் முடிஞ்சும் அவங்க ரீஃபார்மிங்ல எந்த ஒரு கவனமும் செலுத்தல. ரீஃபார்மிங்ல எந்த ஒரு கவனமும் அவங்க செலுத்தல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஐடிக்கு உண்டான நபர் யார், அவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு 190 நாளைக்கு மேல ரிவார்டு வந்திருக்கு, நீங்க திரும்ப ரீஃபார்மிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலா கிடைக்கும். ஏன்னா இந்த காம்பவுண்டிங் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய தொகையை நம்ம இந்த இடத்துல ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுங்க. அவங்க பயிற்சியில வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணிருப்பாங்க. பயிற்சி எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒரு $100 போட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. சோ இந்த இடத்துலதான் நம்மளுடைய வேலைப்பாடுகள் சரியா இருக்கணும், நம்மளுடைய பயிற்சி சரியா இருக்கணும், நம்ம சொல்லி கொடுக்க தயாரா இருக்கணும். ஓகேங்களா? சோ இத சொல்லி கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு 190 நாளைக்கு கொடுத்த ரிவார்டு முடிஞ்சுமே ஜீரோல தான் இருக்கும். உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சோ அடுத்து அவங்களுக்கும் அதை பத்தி தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு 800 நாளைக்கு அவங்களுக்கு ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம ஆக்டிவா தான் இருக்கிறோம், அவங்க ஆக்டிவா தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆக்டிவ் மெம்பரா தான் இருப்பாங்க. பட் ஆனா ஏர்னிங்ஸ் வராது. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஃபரலும் ஒவ்வொரு ஃபார்மிங்கும் 190 நாள் மட்டும்தான் ரெஃபரல் ரிவார்டுங்கிறத சிஸ்டம் தெளிவாக நமக்கு கொடுத்தாச்சு. இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய ரெஃபரல் டீம் ஒவ்வொருத்தரும் எத்தனை நபர்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஐடி இருக்கு அப்படின்னா இந்த ஐடி நம்பர்ல உள்ளவர் ஒரு 10 நபர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த 10 நபர்கள் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கம்பல்சரி வேணும். எப்போதுமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய ஐடி நம்பர், அவங்களுடைய பேர், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய பிளேஸ், இது கண்டிப்பாக தேவை. நீங்க நோட் பண்ணல அப்படின்னா ரொம்ப சிரமம். ஏன் சிரமம்னு சொல்றேன் பாத்தீங்களா? அதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்ப ரெஃபரல் ரிவார்டுக்கு வந்துட்டோம். இப்ப 190 நாள் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ஜீரோ, நமக்கு இன்கம் கட் ஆயிடுச்சு. ஆனா 800 நாள் முடிஞ்சிருச்சு, அவருக்கு இன்கம் கட் ஆயிடுச்சு. அவருடைய ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது, இங்க டிஸ்பிளே ஆகாது. 800 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் இன்ஆக்டிவ் பர்சன். அவர் இன்ஆக்டிவ் ஆயிட்டாருங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஐடி நம்பரே அங்க காமிக்காத, எந்த ஐடி இன்ஆக்டிவ்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாத. அப்ப நீங்க நோட் பண்ணணும், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை ஐடி இருக்கு, எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை பார்ட்னர், நீங்க தெளிவா எழுதுங்க. நான் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், டெய்லி சார்ட் எழுதுங்க, வீக்லி சார்ட் எழுதுங்கன்னு. இன்னைக்கு தேதி 1, இன்னையில இருந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிருவீங்க.
ஏன் டெய்லி சார்ட் எழுதுறதுக்கு தயங்குறீங்க? தயங்கவே தயங்காதீங்க. உங்களுக்கு $1 வந்திருக்கா, அந்த $1 3ஆ பிரிங்க, அவ்வளவுதான். $100 வந்ததுக்கு அப்புறம் நான் பிரிக்கிறேன் சார், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு $1 வந்திருக்கா, அதுல என்ன பண்ணணும்? 15%, 0.15% யூசர் வேலட் போடுங்க. 0.60 ஃபார்மிங் ரீஃபார்மிங்க்கு, 0.25 வித்ராவலுக்கு போடுங்க. தப்பு கிடையாது. எனக்கு $1 அப்படின்னு யாரும் நினைக்காதுங்க. இந்த $1 தான் நாளைக்கு ஒரு சைபர் போட்டா $10, இன்னொரு சைபர் போட்டா $100, இன்னொரு சைபர் போட்டா $1000, இன்னொரு சைபர் போட்டா 10,000, இன்னொரு சைபர் போட்டா 1,00,000. சோ ஒண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது கூட சேரக்கூடிய சைபரை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு இருக்கு. அதை உயர்த்தணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க செஞ்சு பாருங்க, உயர்த்த முடியும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நமக்குடைய ரெஃபரல்கள்ல 190 நாளுங்கிறத நீங்க நல்லா மைண்ட் பண்ணிட்டீங்க. சோ 190 நாளைக்கு நம்மளுடைய டீம் எப்படி ஃபாலோ ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய டைரக்ட் லெவலை கண்டிப்பாக இன்றையில இருந்து இன்னைக்கே நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. ஒரு நோட்டு போட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பார்ட்னர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஐடி நம்பர், அவங்களுடைய பேர், அவங்களுடைய மொபைல் நம்பர், எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்காங்க எழுதுங்க. ஒண்ணு தப்பே கிடையாது. நாளைக்கு அவருடைய இன்ஆக்டிவ் ஆயிட்டாரு, அப்ப நீங்க லிஸ்ட் பாக்குறீங்க, 10 பேர்த்துல ஒருத்தர் இல்ல, அப்ப அந்த ஒருத்தர் யாருங்கிறத உங்களுடைய ஃபைல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இவரு நாகராஜ், இவர் சுரேஷ், அப்ப இவரை கூப்பிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு தோணும். நீங்க எந்த ரெக்கார்டுமே இல்லைன்னா யாரு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஃபீல் வந்துடும். சோ இதை நீங்க எழுதுங்க. அடுத்து லெவல் 2 கிளிக் பண்ணுங்க. இதுல எத்தனை பேர் அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இதுதான் ஒரு சிறந்த லீடர்னுடைய வேலை. நீங்க வாழ்க்கையில லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? சோ சும்மாலாம் எதுவும் வராது. நாம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். அந்த வேலை என்ன தெரியுங்களா? மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ். என்ன மெயின்டெனன்ஸ், என்ன மேனேஜ்மெண்ட்? நம்ம யாரையும் அடிமைப்படுத்தல, எல்லாத்தையும் வாழ வைக்கிறோம். சோ யாரெல்லாம் இதுல வாழ்க்கையில பின்னோக்கி போயிட்டு இருக்காங்களோ அவங்களால முன்னாடி இழுத்துட்டு வர்றதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சார் அவங்க ரீஃபார்மிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்? மீண்டும் 200% அதிகமாக தான் அவங்களுக்கு நடக்க போகுது. அப்ப அவங்களுக்கு ஒரு 50% ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லணும், 50 ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னொரு 50 தான் இருக்கு. சோ சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 100% ஆக்டிவ்ல நீங்க வந்துடலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சோ அப்ப உங்களுக்கு எத்தனை லெவல் இருக்கோ அத்தனை லெவலுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நீங்க இன்றையில இருந்து எழுதுங்க. இதுதான் பயிற்சி. தயவு செய்து சொல்றேன், எழுதாம விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு தெரியாது. சிஸ்டம் திடீர்னு ஒரு நாள் அப்டேட் கொடுக்கலாம். இன்ஆக்டிவ் பர்சன் எல்லாமே ஐடி டிஸ்பிளே ஆகாது, 190 டேஸ்க்கு அப்புறம் டிஸ்பிளே ஆகாது சொல்லலாம். நாம அதை எடுத்து வைக்கல அப்படின்னா மிஸ் ஆயிரும் இல்லையா? சோ ஐடி நம்பரை நீங்க எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, இது ரெஃபரல் ஸ்டேட்டஸ். அடுத்து ரிவார்டு ஸ்டேட்டஸ். இப்ப நம்ம ஃபார்மிங் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபார்மிங்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ரிவார்டு. இந்த ரிவார்டுல சிஸ்டம் 2ஆ பிரிக்குது. ஒன்னு 15% யூசர் வேலட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, யூசர் வேலட். அங்க 15% டெய்லி சிஸ்டம் 2ஆ பிரிச்சு அங்க வச்சிரும். 85% இந்த இடத்துல ரிவார்டு வேல்யூ. இதுக்கு பேர் ரிவார்டு வேல்யூ. நிறைய பேரு அந்த யூசர் வேலட்ல இருக்கிறது அதர் ஃபார்மிங் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. அது பண்ணவே முடியாது. அது செல்ஃப் ஃபார்மிங்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். 15% மட்டும்தான் சேவ் ஆகும். ஏற்கனவே பால்மில்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்க டாலர்ஸ் அதிகமா இருக்கே தவிர புதுசா வரக்கூடிய எந்த நபர்களுக்கும் அங்க டாலர் அதிகமாக இருக்காது. வெறும் 15% மட்டும்தான் அங்க சேவ் ஆகும். ஓகேங்களா? சோ மீதி 85% உங்க கையில கொடுத்தாச்சு. இதை நீங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா? இந்த ரெடீம் ஆப்ஷனை தொட்டு ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் தொட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே ப்ரொசீடு ஃபார்மிங் வரும். ப்ரொசீடு ஃபார்மிங் டீடைல்ஸ் படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். ஸோ ப்ரொசீடு ஃபார்மிங் டச் பண்ணுங்க. செல்ஃப் அண்ட் அதர்னு வருது. செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு நாமே அதிகப்படுத்திக்கிறது. செல்ஃப் வருமானத்தை அதிகப்படுத்தணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை
அதிகப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க செல்ஃப் ஃபார்மிங்ல கிளிக் பண்ணி மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இல்ல சார் எனக்கு என்னுடைய டீமுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதர்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு யூசர் ஐடி, இப்ப யாருக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஐடியை வாங்கி இந்த இடத்துல கரெக்டா தப்பு இல்லாமல் பண்ணுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின் டெக்னாலஜி பிளானிங். சோ அப்ப இந்த இடத்துல யூசர் ஐடி கொடுத்துட்டு மேக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிளாக் செயின் டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்க வரும். அப்ப ரிவார்டுல இருந்து வரக்கூடிய அந்த டாலரை நாம இந்த வகையிலையும் வித்ட்ரால் பண்ணலாம். வித்ட்ரால் நம்பர் 1. வித்ட்ரால் நம்பர் 2 என்ன? அதர் ஃபார்மிங். செல்ஃப் ஃபார்மிங் ஒண்ணு, அதர் ஃபார்மிங் ஒண்ணு. செல்ஃப் ஃபார்மிங்கும் வித்ட்ராவல் தான், அதர் ஃபார்மிங் வித்ட்ராவல் தான். காரணம் என்ன? நீங்க செல்ஃப் ஃபார்மிங்க்கு திரும்ப $100 கொடுத்தாலும் உங்களுக்கு 200 தான் வரப்போகுது. அப்ப நீங்க வெளியே இருந்து $100 கொடுத்தாலும் 200 தான் வரப்போகுது. அப்ப உள்ள இருக்கிற 100 உள்ள கொடுத்தாலும் வித்ட்ராவல் தான். வித்ட்ராவல் நம்பர் 1 செல்ஃப் ஃபார்மிங். வித்ட்ராவல் நம்பர் 2 அதர் ஃபார்மிங். வித்ட்ராவல் நம்பர் 3 என்ன தெரியுங்களா? டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட். இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த பாக்ஸ் முன்னெல்லாம் ஓபன் ஆகாது, கரெக்டா 5:30 தான் ஓபன் ஆகும். ஆனா சிஸ்டம் இப்ப என்ன பண்ண போறாங்க தெரியுங்களா? எனி டைம் வித்ட்ராவல் கொடுக்க போறாங்க. அதுக்கு உண்டான அப்டேட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சீடு ஃபண்டிங்லயும் அப்டேட் நடக்குது, டோக்கன் ஃபார்மிங்லயும் அப்டேட் நடக்குது. சோ இந்த அப்டேட் நடக்கும் போதுதான் நம்ம எல்லா வேலையும் பண்றோமே தவிர மத்த நேரத்துல எதுவும் பண்றது இல்லை. இப்போதைக்கு நீங்க அந்த வித்ட்ரால் டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் போடுறத ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிலருக்கு வெளியே வந்துருது, ஒரு சிலருக்கு வரல, ஒரு சிலர் பிஎன்பி மைனஸ்ங்கிறாங்க. நான் ஏற்கனவே நோட்டீஸ் போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, சில இஷ்யூக்கள் வரும், நீங்க யாரும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ரைட். இப்ப இது 3வது வித்ட்ராவல், டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட். அப்ப இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? $50 டு $500 பர் வீக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க 5000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரைக்கும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3வது வித்ட்ராவல் எதுக்காக தெரியுங்களா? சேமிப்பதற்காக. சார் வித்ட்ரால் எடுத்தா நான் பணம் தானே பண்ணணும், எதுக்கு சேமிக்க சொல்றீங்க கேட்கலாம். அதர் ஃபார்மிங் பண்றீங்கல்ல, அதர் ஃபார்மிங் பண்ணலாம், உங்களுக்கு கையில பணம் கிடைக்குதா இல்லையா? சோ அந்த பணத்தை நீங்க பயன்படுத்துங்க. இல்லையா இந்த 25% அதர் ஃபார்மிங் யாருமே பண்ணல சார், அதனால நான் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன், 25 மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த 25 என்ன பண்ணலாம்னா நீங்க கனெக்டட் வாலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும்? கனெக்டட் வாலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நீங்க ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிவிசி மெட்டாவை நீங்க இங்க $25, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு $25, $50 மினிமம் $50 நீங்க வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னா $50 உண்டான பிவிசி மெட்டா அங்க கிடைக்குமே தவிர பிவிசி மெட்டா விலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி கம்மியாலாம் கிடைக்காது. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கறீங்க, பிவிசி மெட்டா விலை குறைஞ்சிருச்சு அதனால எனக்கு இதுல என்ன லாபம் வரப்போகுதுன்னு கேக்குறீங்க. அது ரொம்ப தவறான ஒரு கேள்வி. இங்க பிவிசி மெட்டாவில அவங்க உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கல, பிவிசி மெட்டாவில் அங்க ஃபார்மிங் பண்ணல, பிவிசி மெட்டாவை வைத்து யூஎஸ்டிக்கு நிகரான ஃபார்மிங் நடக்குது. யூஎஸ்டியோட வேல்யூக்கு எவ்வளவு பிவிசி மெட்டா நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கறத இங்க கணக்கே தவிர பிவிசி மெட்டா எத்தனை கொடுக்குறீங்கன்னு கணக்கு கிடையாது. நிறைய பேரு இந்த புரிதல் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, பிவிசி மெட்டாவை வைத்துதான் ஃபார்மிங் பண்றோம், அறுவடையும் பிவிசி மெட்டாவை தான் எடுக்கிறோம். இதுல கான்செப்ட் எந்த மாற்றம் இல்லை. ஆனா ஒரு கணக்கு வேணும் இல்லையா? ஆத்துல போடுவதா இருந்தாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்ப நான் எவ்வளவு விதைகள் விதைச்சேன் அப்படிங்கிறத விட எவ்வளவு ரூபாய்க்கு உண்டான விதைகளை விதைச்சேங்கிறது தான் அந்த கால்குலேஷன். அப்ப நான் ஒரு $100 உண்டான பிவிசி மெட்டாவை நான் இந்த இடத்துல விதைச்சிருக்கேன், எனக்கு $200 உண்டான பிவிசி மெட்டாவை கிடைச்சிருச்சு. அப்ப நினைச்சு பாருங்க, இங்க ஃபுல்லா டிராவல் ஆகுறது டாலர்ல தான் டிராவல் ஆகும். அப்ப வெளியே வருது சார், வெளியே வரும்போது ஒரு பிவிசியோட விலை $10 ஆயிடுச்சு. ஆனா நான் கொடுக்கும் போது 100 பிவிசி கொடுத்தேன், $100க்கு 100 பிவிசி கொடுத்தேன். வெளியே வரும்போது எனக்கு 10 பிவிசி தான் கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு லாஸ் தானே? கண்டிப்பா கிடையாது. ஒரு பிவிசியோட விலை $10 ஆயிருக்கும்.
ஒரு பிவிசியோட $20 ஆயிருக்கும். அதை நீங்க நோட் பண்ணணும். அப்ப $200 10 பிவிசி கிடைக்குது அப்படின்னா அப்ப ஒரு பிவிசியோட விலை $20. அப்ப நமக்கு என்ன நடந்திருக்குதுங்க? நமக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன டாலர்ஸ் முழுமையா நமக்கு கிடைச்சிருச்சு. இதுவே காயின்ல டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சிஸ்டத்தை பார்த்துட்டு நீங்க நிறைய பேரு புரிதல் கம்மியா இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் பிவிசி மெட்டா 100 பிவிசி மெட்டா கொடுக்குறேன் சார். $100 மதிப்பு கொடுத்துட்டேன். பிவிசி மெட்டாவிலே எனக்கு வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 100 பிவிசி கொடுத்து எனக்கு 20 பிவிசி கிடைக்குது சார், கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா 100 பிவிசி கொடுத்துட்டீங்க. கொடுக்கும் போது ஒரு பிவிசியோட விலை $1. வெளியே எடுக்கும் போது 200 பிவிசி கொடுக்கணும். இதான் கான்செப்ட் இல்லைங்களா? சோ $200 பதிலா 200 பிவிசி கொடுங்க நீங்க கேக்குறீங்க. 100 பிவிசி விதைக்கிற எனக்கு 200 பிவிசி அப்பாடா லாபம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, நான் கொடுக்குறோம். சிஸ்டம் கொடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப $100க்கு 100 பிவிசி கொடுத்தாச்சு. காயினோட விலை $0.50 மாறிடுச்சு. $0.50 மாறிடுச்சு. இப்ப நான் 200 பிவிசி உங்களுக்கு கொடுக்குறேன், சிஸ்டம் கொடுக்குது. அப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? $200 கிடையாது, $100 தான். அப்ப $100 கொடுத்துட்டு $100 எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு டைமிங்? சோ நாம தோல்வி அடையக்கூடாது, நாம ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுல சிஸ்டம் தெளிவா இருக்கு. நிறைய சிஸ்டங்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. காயினை கொடுத்துட்டு காயினா கொடுக்கறது, காயின் விலை இறங்கி போச்சுன்னா நஷ்டம், ஏறினா லாபம் தான். ஆனா எந்த நேரத்திலயும் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு மாசம் ஏறும், ஒரு மாசம் இறங்கும். அதுதான் கிரிப்டோவுடைய ட்ரேடிங். ஓகேங்களா? அப்ப நம்ம சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நீங்க காயின் விலை ஏறினா என்ன, இறங்கினா என்ன, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? கவலையே படாதீங்க, உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் நஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் என்ன பண்ணுது தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. சிஸ்டம் பண்ற வேலைகள் நமக்கு பாதுகாப்பு தான். நீங்க $100 நிகரான பிவிசி மெட்டாவை 100 பிவிசி மெட்டாவை உள்ள கொடுத்துருக்கீங்க. வெளியே வரும்போது ஒரு பிவிசி மெட்டா $20 வந்துருச்சு. அதனால உங்களுக்கு அந்த இடத்துல 10 பிவிசி கொடுத்துருக்காங்க. ஆனா 100க்கும் 10க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த 20 பிவிசியோட விலை $200. அதே 200 பிவிசியா இருந்தா வெறும் $100. அதனால நம்ம சேஃபா டிராவல் பண்றோம். நோ ரிஸ்க் நோ லாஸ். புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிவிசி மெட்டாவில நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிவிசி மெட்டாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டோக்கன் ஃபார்மிங்ல கையில எடுக்காம இருக்கிறீங்களோ விரைவில் எடுத்துருங்க. டோக்கன் ஃபார்மிங்கை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தாம இருக்கீங்களோ அதிகப்படுத்துங்க. மினிமம் $500 அண்ட் எபோவ் ஃபர்ஸ்ட் வாங்க. அடுத்து உங்களுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? $1000 அண்ட் எபோவ். அடுத்த கோல் செட்டிங் $2500 அண்ட் எபோவ். அடுத்த கோல் செட்டிங் $5000 அண்ட் எபோவ். வாங்க சார். $5000 உங்களுடைய கோல் செட்டிங். $5000 உங்களுடைய கோல் செட்டிங் பண்ணுங்க சார். $5000 நீங்க கோல் செட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல மந்த்லி 1 lakh அண்ட் எபோவ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு விரைவில் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே அதுதான். அடுத்த விஷயம், இப்ப ரிவார்டு ஸ்டேட்டஸை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இந்த இடத்துல அந்த டோக்கன் ஃபார்மிங் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்மிங் ஸ்டேட்டஸை மீண்டும் தொடர்றேன். கிரிட்டீரியா, இந்த கிரிட்டீரியா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ இந்த இடத்துல பாருங்க, சிஸ்டம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு டீடைல்ஸ், ரிவார்டு ரிப்போர்ட். ஓகே. சோ இந்த இடத்துல ஆக்டிவ் கிரிட்டீரியா 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ இதனுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல எவ்வளவு இருக்கணும் தெரியுங்களா? கிரிட்டீரியா 1ல நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். டைரக்ட் ரெஃபரல் யாருமே நீங்க கொடுக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? 0.25% பர் டே எலிஜிபிள். அதுவே கிரிட்டீரியா 2 அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 100 பண்ணியிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி கூட நம்ம ஒரு $500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 5 பார்ட்னர் நம்மளை போலவே 500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தா போதும். நமக்கு 0.25 பர் டே கிடைக்குது. ஏடவுன்ல ஒரு 0.25%.
டோட்டலா எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு பர் டே 0.50%, கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு உள்ளாரவே நமக்கு அந்த 200% ரிவார்ட் கிடைச்சிடும். அதுவே கிரிட்டீரியா த்ரீ அப்படிங்கிறது $1000 நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல. நம்ம ஏற்கனவே 100 பண்ணியிருக்கோம், 500 பண்ணியிருக்கோம், இன்னும் பேலன்ஸ் மட்டும்தான். சோ இதுல வர ரிவார்டை வச்சு கூட நீங்க இந்த 1000 ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? ஏற்கனவே 100 பண்ணியிருக்கோம், 500 பண்ணியிருக்கோம். சோ இதுல இருந்து வரக்கூடிய ரிவார்டை வச்சு நீங்க பண்ணா கூட $1000 சர்வசாதாரணமாக செல்ஃப் ஃபார்மிங்ல நீங்க கொண்டு வந்து கிரிட்டீரியா த்ரீக்கு எலிஜிபிள் ஆகலாம். சோ அச்சீவர் ஆகும்போது 10 டைரக்டர் நம்ம கீழே பார்ட்னர்ஸ் உருவாகணும். அந்த 10 பார்ட்னர்களும் நம்மளை போலவே 1000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங்ல இருக்கணும். 0.25%ங்கிறது நார்மல், நமக்கு 0.50ங்கிறது அடிஷனல் கிரிட்டீரியா த்ரீக்கு உண்டான ரிவார்ட். அப்ப பர் டே பாத்தீங்கன்னா 0.75% நமக்கு ரிவார்டு எலிஜிபிலிட்டி ஆகுது. ஸ்பீடு ரிவார்டு, இது டோட்டலா ஸ்பீடு. அப்ப 0.75 அப்படின்னா 267 நாட்களுக்குள்ள நமக்கு நம்மளுடைய ரிவார்டு கிடைச்சிடும். அந்த 200%. $1000 கொடுத்தோம், நமக்கு $2000 கிடைச்சு. அதே கிரிட்டீரியா 4 அப்படின்னா $2500 செல்ஃப் ஃபார்மிங். $2500 செல்ஃப் ஃபார்மிங். அது எப்படி சார் 2500 ஒட்டுக்கா போடுறது? சார் நீங்க ஏற்கனவே 100 பண்ணிருக்கீங்க, 500 வந்துருச்சு, 1000 வந்துருச்சு. இதுல வர ரிவார்டு எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கூட 2500 வந்துடும். சரிங்களா? 2500 உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய டைரக்ட்ல இருக்கவங்களுக்கும் சேம் ஃபாலோ அப் தான் நீங்க சொல்லி தர போறீங்க. சோ 15 டைரக்டுக்கு அதே 2500 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு தெரியுங்களா? 0.25ங்கிறது பேசிக். நம்மளுடைய ஆட் ஆன் பாத்தீங்கன்னா 0.75 பர் டே 1%. பர் டே 1%. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 160 நாட்கள்லயே நம்மளுடைய ரிவார்டு நமக்கு கிடைச்சிடும். 160 நாட்கள்லயே வந்துடும். அடுத்து கிரிட்டீரியா 5. கிரிட்டீரியா 5 இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல ஒரு $5000 பேலன்ஸ் இருக்கும். ஃபார்மிங்ல இருக்கும். சார் $5000 அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, கவலைப்படாதீங்க. நீங்க ஏற்கனவே 100 பண்ணிட்டீங்க, 500 பண்ணிருக்கீங்க, 1000 பண்ணிருக்கீங்க, 2500 பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் தானே ஆக போகுது. உங்களுக்கு என்ன நடக்கும்? 200% ரிவார்டு வரத்தானே போகுது. அந்த ரிவார்டுல இருந்து வர்றதை நீங்க எடுத்து பண்ணா கூட $5000 மேலேயே நீங்க பண்ண முடியும். முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சார். முடியும் நினைச்சு பாருங்க. முயற்சிங்கிறத ஒண்ணு பண்ணி பாருங்க, உங்களால முடியும். உங்களுடைய கோல் செட்டிங் அதுதான். இப்ப நம்ம ஒரு $5000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டோம். ஒரு 20 பார்ட்னர்கள் நம்மளை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட்டர்ல ஒரு $5000 அண்ட் எபோ பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு தெரியுங்களா? பர் டே 0.25% பிளஸ் 1%. டோட்டலாக 1.25% பர் டே நம்மளுடைய ரிவார்டு ஸ்பீட். 90 நாட்கள்ல $5000 $10,000 எடுக்கிற சக்தி 5க்கு இருக்கு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு 10 லட்சம் ரூபாயாக 3 மாசத்துக்குள்ள நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா ஏன் இந்த கிரிட்டீரியா 5 நம்ம முடிக்க கூடாது? ஏன் இந்த கிரிட்டீரியா 5க்கு $5,000 நம்ம ஃபார்மிங் பண்ணக்கூடாது? முடிவு பண்ணி பாருங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. $100 அண்ட் எபோ பண்ணிருந்தா கூட நீங்க அடுத்து அந்த 100 200 மாறும், 200 400 மாறும், 500 1000 மாறும், 1000 2000 மாறும், 2500 5000 மாறும். சோ $5000ங்கிறதெல்லாம் உங்களால முடியும் அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ள முதல்ல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இது மட்டும் இல்ல, எதுவுமே முடியாது சார். வாழ்க்கையில நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. ஏன்னா பிறப்பால் வெற்றியாளர் இல்லையா? சோ ஜெயிச்சுட்டு தான் நம்ம இந்த பூமிக்குள்ள வந்திருக்கோம். அதனால ஜெயிக்கிறது நமக்கு ஒண்ணு கஷ்டங்களும் கிடையாது. அதுக்கு உண்டான பயிற்சி மட்டும் எடுத்து பாருங்க. நீங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது இந்த பிவிசி மெட்டால கிரிட்டீரியா 5 அப்படிங்கிறது உங்களுடைய கோல் செட்டிங்காக உங்க மனசுக்குள்ள வச்சு உங்க மைண்ட்ல ஏத்துங்க. உங்க வீட்டுல உங்க கண்ணாடியில ஒட்டி வைங்க. நீங்க தினமும் எந்த இடத்த அதிகமா பாக்குறீங்களோ அங்க எல்லாம் விசிபிலிட்டி பண்ணி பாருங்க. இந்த பிவிசி மெட்டாவில நான் கிரிட்டீரியா 5 முடிக்கணும், கிரிட்டீரியால 5 முடிக்கணும், 5 முடிக்கணும் எழுதி வைங்க. அந்த 5 முடிக்கிற வரைக்கும் நான் இதுல இருந்து கொஞ்சம் கூட நான் எடுக்கல, அந்த 85% திரும்ப நான் ரீஃபார்மிங் பண்றேன் அப்படின்னா விரைவில் கிரிட்டீரியா 5 உங்களால முடிக்க முடியும்.
சார் நம்ம கோல் செட்டிங் $5000 வர வரைக்கும் நீங்க எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, எடுக்கலாம் முடியும். ஆனா எடுக்காம இருந்தால் விரைவில் $5000 ரீச் பண்ண முடியும். $5000 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்களும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த 20 பார்ட்னர்களும் அவங்களும் அதே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நாள் உங்களுடைய மினிமம் வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 10,000 ரூபாய். மினிமம் இன்கம் 10,000 ரூபாய். எல்லா கிரிட்டீரியாவும் பணம் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. நான் கிரிட்டீரியா 5ல என்ன வரும்? மினிமம் 10,000 ரூபாய், மாதம் 3,00,000 ரூபாய் மினிமம். ஆனா இதுல கரெக்டா எஃபோர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 1,00,000 ரூபாய் ஒரு நாளைக்கு, மாசம் 30,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த பிவிசி மெட்டா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த பிளான் எல்லாம் நானா ரெடி பண்ணல, சிஸ்டத்துல இருக்கிறதா கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்தனே தவிர முழுமையாக இந்த சிஸ்டத்தில் இருக்கிறத மட்டும்தான் நான் பேசுவேன். எக்ஸ்ட்ரா நான் எதுவும் பேசவும் மாட்டேன். ஓகேங்களா? சோ அதனால முழுமையா நீங்க நம்பிக்கை கொடுங்க, நம்பி செயல்படுங்க. இதுல அத்தனை பேருமே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பிவிசி மெட்டாவை டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்ல உருவாக்குற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ அதுல உள்ளுக்குள்ள எப்படி போகணும், டோக்கன் ஃபார்மிங் பேஜ் எது, சீடு ஃபண்டிங் பேஜ் எது, விளக்கத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்க பயிற்சி. ஓகேங்களா? சோ இது எல்லாருமே நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க. இன்றையில இருந்து நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்க வேலட்டை நீங்க முதல்ல ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க. நமக்கு டெய்லி ரிவார்டு எவ்வளவு வருது அப்படிங்கறத செக் பண்ணுங்க. நமக்கு ரெஃபரல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க 190 நாள் எத்தனை பேர் கம்ப்ளீட்டட் ஆயிருக்காங்க, இது எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணணும். அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? டெய்லி இன்கம் சார்ட் இன்றையில இருந்து எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. நான் கிட்டத்தட்ட 51 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த 1ஆம் தேதியில இருந்தாவது நீங்க எழுதுங்க. வீக்லி சார்ட் எழுதுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீக்லி சார்ட் போடுங்க, எழுதுங்க. டெய்லி இன்கம் சார்ட் எழுதுங்க. சனிக்கிழமையானா எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. அது வந்துச்சு அப்படின்னா நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ டெய்லி இன்கம் எழுதுங்க, எழுதுங்க. வீக்லி சார்ட்டை எழுதுங்க, எழுதுங்க. இதையெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். சார் நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா பத்தாது, அந்த பிசினஸை சரியா பராமரிக்கணும், சரியா மெயின்டைன் பண்ணணும். இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சோ இது முழுக்க முழுக்க செல்ஃப் பிசினஸ் வரக்கூடிய அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செஷன் உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ டைம் ஓவரா இருக்கனால இன்றைய செஷனை நான் வைண்ட் அப் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்க பேல்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோ அடுத்ததாக நம்மளுடைய சக்சஸ் லீடர் தங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் சக்சஸ் லீடர்ஸ் அவர்களே, வெல்கம். நன்றிங்க சார். வாழ்த்துக்களும் நன்றிகளையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சார். இன்னைக்கு செஷன் இன்னும் சிறப்பா இருந்தது. நீங்க வேலட்டுக்குள்ள எப்படி எல்லாமே போகணும் வரணும், ஏன்னா நமக்கும் அந்த அளவுக்கு என்ன பயிற்சி வரலைங்க சார். அப்ப நீங்க சொல்லும்போது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், எனக்கும் புரிஞ்சிருக்கு. இன்னொரு 2-3 டைம் இது வந்து உள்ள போறது வருது, இந்த கனெக்டட் வேலட்டு, யூசர் வேலட்டு இதெல்லாம் சொல்லும் போது தரவா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க சார். நல்லா இருந்ததுங்க சார். அதே மாதிரி இந்த கிரிட்டேரியாவை நம்ம மெயின்டைன் பண்றதும் இனிமேட்டு சார்ட் இனிமேட்டு எழுதிடலாங்க சார். நான் இன்னும் ஃபாலோ பண்ணிடுறேன். நான் அது பண்ணும்போது தான் நம்மளுடைய இன்கம் என்னங்கிறது தெரியும். நம்ம சம்பாதிக்கிறது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நம்ம டீம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறத நமக்கு ஒரு ஏன்னா அவங்க சம்பாதிச்சாங்கன்னா நம்மளும் கூட சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இது ஃபாலோ பண்ணிடுறேங்க சார். ஏன்னா இன்னைக்கு சொன்ன இது வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு. எனக்கும் நல்லா அந்த புரிதல் வந்து நல்லா இருக்குங்க சார். அதனால பிவிசி மெட்டா சீக்கிரம் விலை ஏறும் அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலையை நம்ம இப்ப செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். அனைத்து பிவிசி மெட்டா லீடர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். நான் ஈரோடுல இருந்து KA நாகராஜன் பேசுறேன். நான் 2019 டிசம்பர் மாதம் பேல்மில்ல நான் உள்ள வந்தேன். இப்ப கிரிட்டேரியா 2 நான் நிறைவு பண்ணியிருக்கேன்.
அடுத்து கிரிட்டேரியா 3க்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதையும் செய்ய போறேன். இப்போ என்னுடைய வருமானம், மாத வருமானம் 1 லேக் தாண்டி இருக்கு. கிரிட்டேரியா 3 பண்ணும்போது அதே ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை நான் தாண்ட போறேன். அது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி இந்த பிவிசி விலை கூடுச்சுன்னா இன்னும் நம்மளுடைய டீம்னுடைய அணியினுடைய வளர்ச்சி இன்னும் அபரிதமா இருக்க போகுது. நம்மளுடைய வருமானமும் ஒவ்வொரு நாளும் நம்ம சம்பாதிக்கும் போது மன திருப்தியோட நம்ம குடும்பத்துக்கும் நம்ம தலைமுறைக்கும் நம்ம சொத்து சேர்த்துறோம் அப்படிங்கிறது மன திருப்தியோட நம்ம செய்ய போறோம். இன்னொன்னு, நம்ம செய்யற வேலை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நம்ம ஒன்றும் பெரிய வேலையை எஃபோர்ட்டே போடுறது இல்லை. 1 ஹவர் இதை திரும்பி 1 ஹவர் கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய வேலையை பார்க்கறதுக்கு ஒரு 1/2 ஹவர். மறுபடியும் நம்ம உறுப்பினர்களை யாரையாவது புதுசா பேசணும்னா மட்டும்தான் நம்ம போய் சந்திக்க போறோம். அதுக்கும் பார்த்தா 1 மணி நேரம் இங்கே ஒதுக்குனா கூட போதும். மீதி நம்மளுடைய ஒர்க்கை தான் பார்க்க போறோம். ஆனா அந்த 1 ஹவர்லயே நமக்கு மிகப்பெரிய வருமானம் இதுல கொட்டுது அப்படிங்கிற போது இதை நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு உள்ள தோணுச்சுனாவே நாம இதுல மில்லியனர் ஆயிடுவோம். ஏன்னா ஏற்கனவே தெரியாமையே சம்பாரிச்சவங்க சம்பாரிச்சுட்டாங்க. ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சு சம்பாதிக்க போறோம். அதனால இதை கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லைன்னு உட்காந்து இந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்மளும் இதை சம்பாதிக்க முடியும். ஏன்னா எத்திரியம் காயின் 2015 தான் வந்தது. இப்போ 9 வருஷத்துல வெறும் 7 ரூபாய்க்கு வந்த காயின் இப்போ 3.5 லட்சம் ரூபாய் ரீச் ஆயிருக்கு. அதே போல இது நம்ம கம்யூனிட்டி காயினா இருக்கிறதுனால இதை மறுபடியும் எல்லாரும் புரிஞ்சு இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தும் போது இதனுடைய பலன் எல்லாத்துக்கும் தெரிய போகுது. அப்ப நம்ம எவ்வளவு ஹோல்டு பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே சொத்தா மாறி நமக்கு அப்பதான் அதனுடைய வேல்யூபிள் தெரியும். அதனால இதுவும் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஆகும்போது அவங்க சொல்றத $1000 அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த $1000 தாண்டி மிகையா வரும்போது அப்பதான் நமக்கு அந்த பவர் தெரியும். அதனால நம்ம அப்ப விட்டுட்டோம்னு சொல்லி இன்னொருத்தர் நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா விட்டவங்க எல்லாம் பிட்காயினுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம அந்த ஒரு சரித்திரமா மாறிடக்கூடாது. இப்ப எவ்வளவு வைக்கிறோமோ வச்சுக்கிட்டோம்னா இது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்லை. ஒரு 10 ரூபா போட்டு ஒரு பிவிசி மெட்டா வாங்குறது எல்லாத்தினாலையும் முடியும். ஏன்னா ஒரு டீக்கு போனா கூட இப்ப 15 ரூபா 20 ரூபா ஆயிடுச்சு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றதா இருந்தா கூட. ஆனா இது 10 ரூபாய்க்கும் கிடைக்குது அப்படிங்கிற போது தாராளமா எல்லாருமே வாங்கி சேமிப்பு பண்ண முடியும். அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி விரைவில் இப்போ நடவடிக்கை எடுங்க. ஏன்னா மறுபடியும் காலம் அதான் சொல்றது, ஒவ்வொரு பிறந்தநாள் சார் சொல்றாரு கொண்டாடும் போது வயசு குறையுது அப்படிங்கிறது கொண்டாட்டமா இருந்தாலும் ஆனா ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம ஆயுள் குறையுதுங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த கடந்து போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நூலிலையில தான் ஒரு இந்த ப்ராக்டிஸ் பண்றவங்க ஒரு அந்த அவார்டு வாங்குறவங்க எல்லாம் அந்த நூலிலையில விட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள கேட்கும்போது அதனுடைய அழுத்தம் என்னன்னு தெரியும். அதனால இப்போ நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைம் நம்ம இப்ப என்ன வருமானம் ஈட்டுறோமோ இன்னும் ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10 மடங்கு தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணனாலும் ஒன்றும் வேற எந்த வகையிலையும் ஈடு கட்ட முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றதுல அந்த வருமானம் தான் கிடைக்கும். ஆனா கிரிப்டோவில் ஒன்று மட்டும்தான் 100 மடங்கா மாறக்கூடிய சாத்தியம் இருக்குது. இது தெரிஞ்சதுனால தயவு செய்து எல்லாருமே இதை கையில் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். இந்த பிவிசி மெட்டா அனைவருக்கும் நம்ம 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சர்வ நிச்சயம்னு சொல்லி நான் விடைபெறேங்க சார். உங்க செஷனும் நல்லா இருந்தது. நம்ம இந்த புரிதலும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறதுனால இந்த வேலட் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு 2-3 டைம் சொல்லுங்க சார். நாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்ம உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேங்க சார். தேங்க்யூங்க சார். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். அருமையான ஒரு பதிவை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஏன்னா இப்ப காயின் விலை குறைவா இருக்கும் போதே நம்ம நிறைய காயின் சேமிச்சு வைக்கலாம். ஸோ விலை ஏறும் போது நம்ம அதை ஃபார்மிங்க்கும் பயன்படுத்தலாம், நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ பிவிசி மெட்டா மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் இன்னைக்கு மந்த்லி 1 லேக் அண்ட் எபோ வருமானத்தை நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிகமான வருமானத்தை தினம் 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்ஸ் வாங்க, விரைவா வாங்க, பேசலாம். ஆளுக்கு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் விட்டுட்டா போதும். ஸோ டைம் அதிகமா இருக்கிறதுனால கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அனைவரும் பேச வாங்க. 1-2 நிமிடங்கள் மட்டும் பேசினால் போதும். வாருங்கள் பார்ட்னர்ஸ். வணக்கம் வணக்கம். யாராவது? உற்சாகமான காலை வணக்கம். பழனிசாமி சார், உற்சாகமான காலை வணக்கம் சார். இன்னைக்கு உண்மையாலுமே பிரசன்டேஷன்
டோக்கன் ஃபார்மிங் சீடு ஃபண்டிங் உள்ள போகிறத பற்றி டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. இது ரெகுலராக இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னால், ஃபஸ்ட்டு நியூ ஐடியா அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, நியூ ஐடியா அப்டேட் பண்ணுறதையும் வந்து அதையும் இதே மாதிரி ஒரு விளக்க கூட்டத்தில் பேசிட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் புரிதல் அப்டேட் ஆகி உறுதியாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்கிறேங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க சொன்னது போல அந்த நியூ ஐடி எப்படி போடுறதுங்கிறத நான் ஒரு செஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இது எல்லாமே யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க ஒவ்வொரு நாள் இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா உண்மையால ரொம்பவே நல்லா இருக்குங்க சார். ஏன்னா எங்களுக்கு தெரியாது சொல்றீங்க. ஏன்னா நாங்க 2019 ஜாயின் பண்ணி இருந்தா கூட, ஆனா என் கணவர் தான் அதுல ஃபுல்லா எஃபோர்ட் போட்டிருந்தாரு. ஆனா இந்த மீட்டிங்கிறது வந்து இப்ப நான் கேட்க தான் எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் ஒரு மீட்டிங் கூட நாங்க மிஸ் பண்றது இல்ல. ஆனா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு டீம் கொண்டு வந்தோம். ஆனா உண்மையாலுமே நல்லா கிரேட் சார். நீங்க ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு எங்களுக்காக உழைப்பி போட்டு எங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு விஷயங்கள் கத்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா, உண்மையாலும் இந்த சாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி சாட்டு மந்த்லி சாட்ல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தாங்க சார் அதோட பிசினஸ் எல்லாம் புரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மேல கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிர்காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம ஃபியூச்சருக்கெல்லாம் பசங்களுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ் விட்டா வேற எந்த பிசினஸுமே கிடையாது சார். நாங்க எத்தனையோ பிசினஸ் எல்லாமே நாங்க எஃபோர்ட் போட்டோம். ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு மணி வந்ததெல்லாம் கிடையாது. ஆனா மணி தான் போயிருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு மணி அதிகமா இல்ல. ஆனா இருந்தாலும் மணி அதிகமா எங்களுக்கு வரப்போறதுன்னு நினைச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க சார். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க மீட்டிங் கொடுக்கும்போது எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்குங்க சார். வாழ்த்துக்கள்ங்க சார். நன்றிங்க சார். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக விரைவில் நீங்களும் கிரைட்டீரியா 2, 3 அச்சீவரா வரப்போறது நிச்சயம். சோ அதுக்குண்டான எஃபோர்ட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாருங்க. நன்றி. சார். அடுத்த இனிய காலை பார்ட்னர். வணக்கம் உற்சாகமான காலை வணக்கம் ஜெகதீசன் சார். சார். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சார். இப்போதான் மகிழ்ச்சி. ஒரு நல்லா எப்படி ஃபார்மிங் புதுசாக போடுறது எல்லாமே என்று சொல்லி தெரிஞ்சிருக்கீங்க. பரவாயில்லைங்க, எல்லாமே புரிதலாக இருக்குங்க சார். இப்போ